Good night, dears. Welcome to Abbas Mathematics. வருங்கால அரசு ஊழியர்களே அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டெஸ்ட்டுக்கு தயார் பண்ணிகிட்ருக்கிய. இப்போ உங்களுக்கு இந்த மேத்தமெட்டிக்ஸில் சர்ட்ஸு, இண்டிசஸ், வெர்டிசஸ் மாதிரி இருக்குது. சர்ட்ஸ், இண்டிசஸ், நம்பர் சிஸ்டம் சிம்பிளிஃபை பண்ணுறது, இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணுறது அல்ஜிப்ராவில் சேர்ந்து வரும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. இது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் சிஹெச்சிஎல்ல 2018 கேட்டிருக்கு. நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸு இந்த மாதிரி வர்றது பூராமே நம்ம எல்லா டெஸ்ட்டுக்குள்ளே இதுன்னு பார்க்கணும். ஆர்ஆர்பி, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, பிஎஸ்ஆர்பி, இந்த மாதிரி உள்ள நம்ம டிஎன்பிஎஸ்சி இது பூராமே நம்ம பார்த்தா ஓரளவாக அந்த இது ஆப்டிடியூட்ஸ் நமக்கு அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதில் பாருங்கள், சில சம் 5, 5, 5 அண்ட் ஸோ ஆன் இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பான். அது வேறு மெத்தட். இப்போ இது 1, 2, 3, 4 வரை தான் கொடுத்துருக்கு. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, a பவர் 1 - 1/n² அப்படின்னு. நான் அதை வச்சு போடலை. இந்த பாருங்கள், 5 எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 1, 2, 3, 4. இந்த 5 எடுத்து எழுதிட்டேன். எத்தனை தவணை வந்திருக்கு? 1, 2, 3, 4 தவணை வந்திருக்கு. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்னா என்ன அர்த்தம்னா 1/2ன்னு அர்த்தம். இந்த ஸ்கொயர் ரூட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நம்பர் இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னா x பவர் 1/2. அப்போ இந்த 1/2 ஒரு தவணை 1/2, ஒரு தவணை 1/2, ஒரு தவணை 1/2, ஒரு 4 தவணை வந்திருக்கு. அப்போ 2/4 என்ன கிடச்சிருக்கு? 2/4. இந்த 2/4னா என்ன அர்த்தம்? 2 × 2 × 2 × 2. அப்போ என்ன கிடச்சிருக்கு? 16. நமக்கு கிடச்சிருக்கிறது 16. எந்த நம்பர் இருந்தாலும் அப்படித்தான். அப்போ நம்ம ஏற்கனவே என்ன எடுத்து வச்சுருக்கோம்? 5 எடுத்து வச்சுருக்கோம். அது இந்த ரூட்டுக்குள்ளே உள்ள 5. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த 16 கீழே போட்டு இதிலேருந்து ஒன்றை குறைச்சிட்டு அதில் உள்ளதை மேலே போட்டுடணும். இவ்வளவுதான். இந்த மாதிரி எந்த சம் வந்தாலும் இதுதான் மெத்தடு. இங்கே க்யூப் இருந்துச்சுனாக்கா என்ன செய்வியா? இந்த இடத்துல க்யூப் இருந்துச்சுன்னா 3 பவர்னு போட்டுக்கிறோம். க்யூப் இந்த இடத்துல க்யூப் ரூட்டு, இந்த ஸ்கொயர் ரூட்டுங்கிறதுனால 2/n அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்போ என்னங்கிறது 1, 2, 3, 4 தவணை வந்திருக்கு. இந்த ஸ்கொயர் ரூட் 4 தவணை வந்திருக்கு. இந்த இதில் ஏ இந்த நம்பர் 5ங்கிறத அப்படியே எழுதிட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டுக்காக 2 போட்டிருக்கு. இந்த ரூட்டு 4 தவணை வந்திருக்கு, அதனால் பவர் 4 போட்டிருக்கோம். மொத்தத்தில் மல்டிப்ளை பண்ணால் 16 கிடைக்குது. இந்த ஆன்சர் பார்த்தோம்னா இந்த 16 கீழே போட்டு அதுக்கு மேல் உள்ளதை மேலே போட்டுடணும். அவ்வளவுதான். இதை பற்றியெல்லாம் அந்த ஆன்சர் டி இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து இப்போ நான் சொல்கிறது இதுக்கு 3 நிமிஷம் ஆச்சு. ஆனால் நீங்கள் இப்படி செய்யக்கூடாது. டக்கு 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 டக்குன்னு மின்னலுவேத்தில் எழுதணும். பார்த்தோமா, ஓ இந்த சார் இப்படி சொன்னாரா, அப்போ 2, 4 இருக்குது, 16. 16னா 11 கழிச்சிடுங்க, -15. அப்போ 5/15/16 அப்படி வேகமாக போடணும். நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. டக்கு 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 டக்குன்னு செய்ய தெரியணும். இப்போ இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சம்மு இதுலேயும் கேட்டிருக்கு, டிஎன்பிஎஸ்லேயும் கேட்டிருக்கு. இந்த பாருங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேயும் கேட்டிருக்கு. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்குன்னா நம்ம ஸ்கேலை விட அது ஸ்கேல் அதிகம், பயங்கரமான ஸ்கேல். அது ஸ்கேல்லாம் சேலரி. நம்ம அது யாரும் ட்ரை பண்ணுறதில்ல. ஆல் இண்டியா எக்ஸாம் அது. இதுக்கு தனியாக நம்ம இந்த இன்கம் டேக்ஸ் எக்ஸிஸ் பார்த்தீங்கன்னா சரியான சேலரி. ஆல் இண்டியா உலகம் முழுவதும் சுற்றலாம், அப்படிலாம் இருக்குது. நம்ம எப்படி இந்த 10வது முடிச்சுட்டு
குரூப் ஒரு வேலையை சேர்ந்தால் போதும்னு நினைச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பின்னால் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக இந்த தவிர வேலையை சேர்த்துருவீங்க. ஏன்னா ஒரு விடாமுயற்சியோட படிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. அதே மாதிரி நான் சொல்கிற சம் வந்து எக்ஸ்பெக்டட் சம் தான். ஒட்டு மொத்தத்தையும் நம்ம நடத்துறதுக்கு ஒரு ஒரு 6 மாதம் ஆகும். எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலும் ஒவ்வொரு மெத்தடில் அவர் நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க. இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிடணும். தமிழில் 95 எடுத்துடணும். மேத்ஸில் 25க்கு 25 கொஸ்டின் அப்படியே ரைட் எழுதணும். அவ்வளோதான் கண்டிப்பாக வேலை. ஒரு அந்த மற்ற 70 கரண்ட் அஃபேர்ஸு, மற்ற ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸ் எல்லாம் சேர்த்து ஒவ்வொருலையும் 5 கொஸ்டின் எழுதுனா போதும். 5 கொஸ்டின் எழுதுனோம்னா 20 கொஸ்டின், 4 5 20, 6 5 30 கொஸ்டின் வரும். வேறு 2 சப்ஜெக்ட்டு படித்து 180 மார்க் எடுக்கிறோம்னா அப்புறம் என்ன சொல்கிறது? 2 சப்ஜெக்ட்டு தான் நீங்கள் படிக்க போகிறது. தமிழும் மேத்ஸ் தான் படிக்க போகிறீங்க. தமிழுக்கு 95, மேத்ஸுக்கு 95 கொஸ்டினை சொல்கிறேன். நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 95 கொஸ்டின்ஸு. இது 25 கொஸ்டின்ஸ். 2ஐயும் ப்ளஸ் பண்ணி பாருங்கள், 0. இது 120 கொஸ்டின் வந்துருச்சு. 120 இன்ட்டு 1.5 மல்டிபிள் பண்ணுங்க, 180 மார்க் வந்துருச்சு. அப்புறம் நீங்கள் இதை பாருங்கள், அதில் 180 மார்க் வந்துருச்சு. இந்த இருக்க 180. அப்புறம் ஒவ்வொன்றையும் 5 கொஸ்டின் ரைட்டாக இருந்தாலும் அப்போ 6 30. அப்போ நீங்கள் சொல்லவே வேணாம், ஜாப்போடு தான் வெளில வரணும். அப்படி இருக்கும். சரி, இதை பாருங்கள். நீங்கள் இன்ட்ரெஸ்டோட படிக்கணும். எனி டைம் இந்த 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு எனி டைம் நீங்கள் வேலைக்கு சேரணும் முடிவு எடுத்துட்டீங்கன்னா இதுதான் வழி. வேறு படிக்காமல் நம்ம மார்க் எடுக்க முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணாமல் மார்க் எடுக்க முடியாது. கோச்சிங் பண்ணுறது, எங்களை போல் கோச்சிங் பண்ணுறது என்ன செய்வார், பல வருஷம் நடத்திட்டு இருக்கிறதுனால இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து 1885 இருந்து வரிசையாக இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானது வரிசையாக விடாமல் நான் ஸ்டாப்பாக சொல்லிகிட்டே போவாங்க. அவங்க படித்து பாஸ் ஆகிட்டா. ஏன்னா அது ஓவர் ப்ராக்டிஸ் பண்ணனா அவங்களுக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் சரளமாக. ஒவ்வொரு இயர் 1990 85 நடந்துச்சு, 1905 நடந்துச்சு, 1930 நடந்துச்சு, 42 நடந்துச்சு, 50, 48, 47 அவங்க வரிசையாக சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லை. ஏன்னா நான் தான் சொல்லணே, 5 கொஸ்டின் ஹிஸ்ட்ரியில் 5, சோசியலில் 5, ஜியாகிரஃபியில் 5, சிவிக்ஸில் 5. பாருங்கள், 4 20 கொஸ்டின் அட்டன் பண்ணால் போதும். 20 10 30 மார்க். இது ஒரு 180 30 210. யாரும் உங்களை அசைக்க முடியாது. கண்டிப்பாக வேரோட வெளியில் வரலாம். கரெக்டாக அந்த டிஎன்பிஎஸ்சி மட்டும் எக்ஸாம் வச்சு கரெக்டாக பேப்பர் வேல்யூஷன் பண்ணி குரூப் 4 கொடுத்துருச்சுனாக்கா ஜாப்பு தான். ஹார்ட் ஒர்க் இம்பார்ட்டன்ட். ஹார்ட் ஒர்க் வித் இஸ் ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க்கில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ரைட். இதை அப்படியே ரூட்டை வந்தால் ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸ்கொயர் பண்ணோம்னா என்னென்னா வர்க்கப்படுத்துறது. ஸ்கொயர் பண்ணால் வர்க்கப்படுத்துறது 4 ரூட்டு போயிடும். இங்கே வர்க்கப்படுத்தும் போது பவர் 2 இந்த மாதிரி 30 இது 12 இது 12 அப்படியே ஸ்கொயர் வந்துடும். இதை பண்ணோம்னா 169/144. இப்போ என்ன செய்ய போகிறேன், எல்சிஎம் எடுத்துக்கங்க. எல்சிஎம்னா என்னது, கிராஸ் மல்டிபிள் தான் எல்சிஎம்ங்கிறது. இந்த பாருங்கள், 144 இது கிராஸ் மல்டிபிள். 144 + x = 169/144. இந்த மேத்ஸில் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிடலாம். இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் அந்த பக்கம் போகும்போது மைனஸாக மாறிடும். 169 - 144. இதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக செய்யணும். டக்கு ஸ்டெப்பு தெரிஞ்சுன்னா ஃபாஸ்ட்டாக. 25. சரி பாருங்கள், எங்கேயாச்சும் ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். அந்த வரைக்கும் 25 இருக்குது. இது என்னது, ஸ்டாஃப் செலெக்ஷன் கவுன்சிலில் கேட்டது. இந்த மாதிரி சம் வந்துருந்துச்சுன்னா இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்கோதோ அதே ஆன்சர் தான் இங்கேயும் வரும். x4 1/4 + x4 - 1/4 = 2னா x4 81 + 1/x4 81 1/x பவர்
இந்த 1/x⁴81 இதை மேலே கொண்டு வர்றது அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த 1/x⁴81னா இது என்னது மைனஸ் தான் அப்படி கொடுத்துருக்கு. இந்த கீழே இருக்கிறது மேலே போனால் மைனஸாக மாறிடும். அதுதான் இதுவும். அப்போ அதுக்கு ஆன்சர் 2. இதுக்கு என்ன 2 வந்திருக்கா, அதே 2 தான் இதுக்கு வரும். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். என்ன ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த மேத்ஸ் வந்து ஈஸியாக போயிடும். மேத்ஸ் வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்களே 15 கொஸ்டின் வரும். மற்றெல்லாம் அதே மாடலில் வந்துடும். இதை வந்து நம்ம இந்த ஃபார்முலா படிக்கிறது கஷ்டப்படுவோம். இந்த ஃபார்முலா வந்து அல்ஜிப்ராவில் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வர படிச்சுதே ஆகணும், வேறு வழி இல்லை. ஷார்ட்கட் சொன்னாலும் இந்த ஆன்சர் வந்து தெரிஞ்சால் தான் இதை அப்ளை பண்ண முடியும். இதை பாருங்கள், உங்களுக்கு தெரியணும். a² - b². a² - b²னா உனக்கு என்ன தெரியும்? a² - b²னா இது அல்ஜிப்ரா ஃபார்முலா a + b a - bன்னு தெரியும். அதே மாதிரி a + b ஹோல்² ஃபார்முலாவுக்கு இந்த பாருங்கள் a² போடணும், ப்ளஸ் 2ab போடணும், ப்ளஸ் b² போடணும். இதே மாதிரி மைனஸ் இருந்தால் இந்த இடத்துல மட்டும் மைனஸ் வரும். அப்புறம் a + b ஹோல்³ இருக்குது. நான் அதை இப்போ சொல்லலை, இந்த சம்முக்கு தேவையானதை சொல்கிறேன். a³ + b³. a³ + b³னா a + b a² - ab + b². ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே ப்ளஸ்னா இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் வந்துடும். ஆனால் 2ab வராது. அதே மாதிரி இங்கே a³ - b³னா முதல்ல மைனஸ் வந்துடும். மைனஸ் வந்துருச்சு. அப்புறம் பாருங்கள் a² + ab + b². அந்த மாதிரி இருக்குது. இதுதான் இந்த ஃபார்முலா. இதை பற்றியெல்லா இது எப்படி இருக்குது, ஏபின்னு இருக்குது. அப்போ இது a² + b² - ab இந்த ஃபார்முலா வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு இது என்னென்னு அப்ளை பண்ணி பாருங்கள். இது எப்படி சொல்ல வரேன்னா, ஆக்சுவலாக a³ b³ இருக்குது பை a² + b² - ab இப்படி இருக்குது. இங்கே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த a³ + b³ல் a + b a² - ab இங்கே போட்டாலும் சரி தான், b² மாற்றி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தப்பு வராது. புரியுதா? இப்போ இதுக்குள்ளே ஃபார்முலா அப்ளை பண்ணியன்னா a + b பாருங்கள் a² + b² - ab இப்படி போட்டாலும் தப்பு இல்லை. இந்த மைனஸ் இதை போட்டு இப்படி போட்டாலும் தப்பு இல்லை, மாற்றி எழுதிக்கலாம். மேத்ஸில் அப்படி இருக்குது. a² + b² - ab பார்த்தீங்களா? இது 2 அடிபட்டு போச்சு. அப்போ முன்ன மிச்சப்படுது a + b. இந்த மாதிரி பார்த்தோன்னே சொல்லிடலாம். இங்கே மைனஸ் கொடுத்துருந்தா கீழே ப்ளஸ் கொடுத்துருப்பேன், இங்கே ப்ளஸ் கொடுத்துருந்தா மேலே மைனஸ் கொடுத்துருப்பேன். இங்கே பார்த்து அதுதான். அப்போ நம்ம இது 2 தான். அப்போ ஏ இது பி கடைசியில் கிடைக்கிறது என்ன கிடைக்குது, a + b தான் கிடைக்குது. இப்போ நம்ம எதை என்ன ஏன்னு சொன்னால் a + bனா இதெல்லாம் தேவையில்லை, சும்மா அவனை புரியுறக்கா சொல்கிறேன். ஆனால் டைரெக்டாக a எவ்வளவு 12.5, b எவ்வளவு 7.5, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்க. 18, 19, 20. இந்த 0 விட்டுருங்க. ஆன்சர் வந்து 20. புரிஞ்சிச்சா? இதுதான் அப்போ அந்த இதுதான் உங்களுக்கு அந்த சம். இதுதான் மறுபடியும் சொல்லி கவனிச்சுக்க, ஏன்னா மறைச்சிருச்சு. இது வந்து ஃபார்முலா சொல்லிட்டேன். இது வந்து அப்படி இருக்குது. a³ + b³ ஃபார்முலா இருக்குது. இது a² + b² - abயில் இருக்குது. இதைத்தான் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், a³ + b³ a + b a² + b² - abன்னு எழுதியிருக்கேன். கீழே உள்ளதை வந்து a² + b² - abன்னு எழுதிட்டேன். இது ஃபுல்லாக அடிச்சிடலாம், இப்படி கேன்சல் பண்ணிடலாம். ஒரே மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 4/4 இருந்தால் நம்ம அதை கேன்சல் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி. அப்போ மிச்சப்படுறது என்ன, a + b. இது மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். அப்போ a என்னவாக இருக்குது 12.5, b என்னவாக இருக்குது 7.5. இதை மனசுக்குள்ளே ப்ளஸ் பண்ணணும். அது தெரியும் என்ன மாதிரி ப்ளஸ் பண்ணி பார்த்தா 2 ப்ளஸ் பண்ணால் 20 கிடைக்குது. இந்த ஆப்ஷனை பார்த்தா 20 தான் இருக்குது. இவ்வளவு தான். இதில் உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இந்த வந்துருச்சு.
அடுத்து find the value of square root of 30 plus square root of 30 plus square root of 30 and so on infinity. இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. and so on infinity-னா வேறு, இன்ஃபினிட்டி வைக்காட்டினா வேறு, ஆன்சர் மாறிடும். இன்ஃபினிட்டினா கடைசி வரைக்கும் அது பாட்டு, இன்ஃபினிட்டினா என்ன, இன்ஃபனைட், ஃபினைட், இன்ஃபனைட், முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்கும். அது இன்னொரு விஷயம் இருக்குதுல்ல, இது இன்ட்டில் இருந்துச்சுன்னா வேறு, ப்ளஸில் இருந்துச்சுன்னா வேறு, மைனஸ் இருந்துச்சுன்னா வேறு. இங்கே பாருங்கள், இந்த 30 இருக்குது, இந்த 30-யை 2ஆக பிரிக்கணும். 30 எப்படி பிரிக்கிறதுனா 1 × 30 பிரிக்கலாம், 2 × 15 பிரிக்கலாம், 3 × 10 பிரிக்கலாம், 4 வராது, 5 × 6 பிரிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன செய்வேன், 5 × 6 பிரிச்சுக்கிறேன். ஏன் இந்த மாதிரி ஏன் பிரிக்கணும்? இது என்ன காரணம்னா 2 நம்பருக்குள்ள வித்தியாசம் 1 வர்ற மாதிரி பிரிக்கணும். இந்த 30-யவே என்ன செய்யலாம்னாக்க பாருங்க, 1 × 30 எழுதலாம், 2 × 15 எழுதலாம். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எத்தனை வருது உங்களுக்கு? 29 வருது. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து 13 வருது. 3 எடுத்தால் 10, வித்தியாசம் 7ன்னு கிடைக்கும். 4 எடுக்க முடியாது, 5 எடுத்துக்கலாம், 5 × 6 எடுத்துக்கலாம். இது 2 பேருக்குனா 30 கிடைக்குது. ஆனால் வித்தியாசம் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் மைனஸ் பண்ணோம்னா 1 கிடைக்குது. இந்த நம்பர் தான் வேணும், இந்த நம்பர் வேணும். அப்போ இதில் எந்த 6 எடுக்கிறதா 5 எடுக்கிறதா, அதுக்கு ஒரு வழி இருக்குது. இங்கே வந்து ப்ளஸ் இருந்தால் இந்த 2 நம்பரில் பெரிய நம்பர் எடுக்கணும், இங்கே மைனஸ் இருந்தால் 2 நம்பர் சின்ன நம்பர் எடுக்கணும். இதே கணக்கு கொடுத்துட்டு மைனஸ் கொடுத்துட்டான்னாக்க என்ன செஞ்சிடணும், 5 தான் ஆன்சர் வரும். இதே கணக்கில் வந்து ப்ளஸ் கொடுத்துருக்கனால நம்ம பெரிய நம்பர் எடுத்து போட போகிறோம். இதுக்கு ஆப்ஷன் என்ன, அந்த வந்து ப்ளஸ்ஸுன்னு கொடுத்துருந்தா பிக்கர் நம்பர், ப்ளஸ்ன்னு கொடுத்துருந்தா பிக்கர், மைனஸ் கொடுத்துருந்தா ஸ்மாலர் நம்பர். இவ்வளவு தான் வித்தியாசம். ஆனால் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன வரணும், 1ன்னு வரணும். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை பாருங்கள், இது என்ன கொடுத்துருக்கு, இஃப் 2s + √3 = 1/2 + √3 தென் ஃபைண்ட் த சிம்பிளஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸிஸ். இது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் கேட்டிருக்கு, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் கேட்டிருக்கு. நீங்கள் ஸ்டாஃப் செலெக்ஷனில் கேட்டிருக்கிறதுனால டிஎன்பிசியில் கேட்க மாட்டேன்னு அர்த்தம் இல்லை. எல்லாத்தையும் கலந்து அந்த டீச்சர்ஸு அந்த தேர்வுக்குழு கொஸ்டின் எடுக்கும், புரியுதா? அதே மாதிரி லேட்டஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போ ஒரு 6 மாத பேப்பர் பார்க்கணும். 6 மாத பேப்பரில் என்னென்ன இது வந்திருக்கும், நல்லதோ கெட்டதோ எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். பாலிட்டிக்ஸ் பார்க்கணும், எக்கனாமிக்ஸ் பார்க்கணும், காமர்ஸ் பார்க்கணும், எல்லா விஷயங்களும் ஜிகே பார்க்கணும், லேட்டஸ்ட்டாக நடந்த மேட்ச்சு எது வந்திருக்குன்னு பார்த்துருக்கணும், யார் அந்த ஆஸ்கார் அவார்டு எது யார் வாங்கியிருக்கான்னு பார்க்கணும், என்னென்ன அவார்டு இருக்கோ அந்த அவார்டு இது பூரா பார்க்கணும். அப்புறம் ஏதாச்சும் ஒரு டேஸ் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து இந்த 10th ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எய்ட்ஸ் டே எதுனாக்க December 1 அந்த மாதிரி. அதே மாதிரி நீர், அதாவது விமன்ஸ் டே அந்த மாதிரி கேட்பா, விமன்ஸ் டே March 8. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்குது. உழைப்பாளர் தினம் May 1 உழைப்பாளர் தினம் அந்த மாதிரி கேட்பாங்க. இருக்கிற லாங்கஸ்ட் டே, இந்த 1 இயரில் வந்து லாங்கஸ்ட் டே எது, ஸ்மாலஸ்ட் டே எது, இந்த டே வந்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேயாக இருக்குது. ஆனால் அதையும் நீங்கள் டெய்லி சும்மா கண்ணால் பார்த்தே மனசுக்குள்ளே வந்துடும். அதை பைஹார்ட் பண்ணக்கூடாது, கண்ணால் பார்க்கணும், பார்த்து மைண்டில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு கதை புத்தகம் படித்தாலே போதும். நம்ம வந்து பள்ளிக்கூடத்தில் சின்ன பிள்ளைய சும்மா படிக்குங்கள்ல ரைம்ஸ் படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. இதை பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்தாவே ஒரு கான்ஜுகேட். இது இந்த 10th வந்து இந்த ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு சில சம் இருக்கும், அதுவும் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி கொடுத்துருக்கா, இதை கான்ஜுகேட் பண்ணணும். இதை ஒன்றும் நீ அங்கிட்டுக்கிட்டலாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. இதுக்கு அப்படியே அதே கொடுத்துருக்கு. கான்ஜுகேட்னா என்ன அர்த்தம்னா, கீழே இருக்க நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அந்த சைனுக்கு ஆப்போசிட் சைன் போட்டு மேலே கீழே மல்டிபிள் பண்ணணும்.
அப்படி மல்டிபிள் பண்ணோம்னா ஆன்சர் எனக்கு தெரியும், பார்த்தோன்னே சொல்லிடலாம். டக்குட்டு ரூட் த்ரீ அடிச்சு விட்டு அந்த எக்ஸ் வந்து டூவும் அடிச்சு விட்டு எக்ஸ் வந்து -1ன்னு வந்துடும். இதை கான்ஜுகேட் பண்ணோம்னா 1ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 2 - √3. இப்போ தான் சொன்னேன் ஒரு ஃபார்முலா, a + b a - b, a² - b². அப்போ அதை ஸ்கொயர் பண்ணால் 4 கிடைக்கும், இந்த ஸ்கொயர்னால் வெறும் 3 கிடைக்கும். அப்போ 2 - √3 பாருங்கள் பை 1ன்னு கிடைக்குது. இப்போ நெட் ரிசல்ட் வந்து 2 - √3 கிடச்சிருச்சு. கடைசியில் பாருங்கள் 2x + √3 = 2 - √3. இந்த பார்த்துக்கோங்க, இந்த சம்மில் வந்து இங்கே ப்ளஸ் வந்து எக்ஸ் இங்கே இருக்கணும், எக்ஸ் வந்து √3யோடு சேர்ந்துருக்கணும், எக்ஸ் வந்து √3யோடு சேர்ந்துருக்கணும். இந்த 2 பாருங்கள், 2வும் கேன்சல் ஆயிரும், 2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் √3 = -√3 கிடைக்குது. அப்போ எக்ஸ் வந்து இந்த √3 வந்து இன்ட்டில் உள்ளது டிவைடில் வந்துடும். √3 அடித்தாச்சு 1, முன்னால் மைனஸ் இருக்குது, -1. அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன வந்துருச்சு, -1 வந்துருச்சு. அவ்வளோதான். இது என்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்குது பாருங்கள், கான்ஜுகேட் பண்ணணும். கான்ஜுகேட்னா a + b a - b, a² - b² ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இதெல்லாம் படிச்சுட்டே ஆகணும். இந்த சின்ன பிள்ளையாக இருக்கும்போது படித்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வேலை சேர்ந்து முடிவெடுக்கிற எத்தனை வயசாக இருந்தாலும் நம்ம இதை ஒரு மைண்ட் செட்டில் கொண்டு வரணும். சரி, இப்போ இது என்ன கேட்டிருக்கு, அமாங் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ் கிரேட்டஸ்ட் ஒன் இஸ். இதில் எது பெரிய நம்பர்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து எது பெரிய நம்பர்? ரூட்டுனா உனக்கு என்ன சொன்னேன், 1/2ன்னு சொன்னேன். ரூட்னா உங்களுக்கு என்ன சொன்னேன், 1/2ன்னு சொன்னேன். 3னா 1/3, 4னா 1/4, 5னா 1/5. இந்த ரூட்டுக்காக நான் என்ன செஞ்சுக்கிறேன்னு பாருங்கள், 2^1/2ன்னு போட்டிருக்கேன். இது வந்து என்ன இருக்குது, இந்த 3 அப்படியே வச்சுக்கிட்டு, அதாவது இந்த 9 வந்து 3² எழுதலாம். 9 3² இந்த 3க்காக என்ன செய்கிறேன், 1/3ன்னு போட்டிருக்கேன். இந்த 16 என்ன செய்கிறோன்னு அப்படி உடைக்கணும். 16 வந்து உடைச்சிட்டே வரணும். பாருங்கள், 2 ஈரெட்டு 16, 2 4 8 30, 4 2 8, 2 2 2 1. அப்போ 1 2 3 4 கிடைக்குது. 2^4 வெளியில் இருக்கிறது பவர் 1/4. இதே மாதிரி 32னா அதே மாதிரி 2^5ன்னு வரும். 2^5 1/5. இப்போ பார்த்தீங்கன்னா 2 இவ்வளவுக்கு நீங்கள் டயத்தை எடுக்கக்கூடாது. இது வந்து வேகமாக போடணும். இப்போ உங்களுக்கு ஸ்டெப்பு சொல்லி கொடுக்குறதுக்காக அப்படி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். 2^1 இது ரெண்டையும் அடிச்சிடலாம். 2^1 இது ரெண்டும் சேம் நம்பராக தான் இருக்குது. அப்போ இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே 3 இருக்கிறதுனால. இப்போ இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இது ரெண்டுக்கு எல்சிஎம்னா இந்த 2க்கும் 3க்கும் எல்சிஎம். எல்சிஎம்னா என்ன, எல்சிஎம்னா 2 × 3 6. இது ரெண்டையும் பெருக்க வேண்டியதான் எல்சிஎம். அப்போ இந்த பாருங்கள், இந்த எல்சிஎம்னால் ஒவ்வொரு நம்பரையும் பெருக்கணும். இந்த எல்சிஎம்னால் என்ன செய்யணும், ஒவ்வொரு நம்பரையும் பெருக்கணும். இந்த எல்சிஎம்னால் ஒவ்வொரு 1 × 6 6 கிடைக்கும், 1 × 6 6 கிடைக்கிது. இதை அடிச்சிட்டோம்னா உங்களுக்கு என்ன 3ன்னு கிடைக்கும், இதை அடிச்சிட்டா உங்களுக்கு 2ன்னு கிடைக்கும். அப்போ 2³ வருது. இங்கே என்ன இருக்குது, 3. இது என்னடா, அது 3 தானே, இது 3. ஆமாம், 3. 3^4 கிடைக்குது. இது வந்து 2^6 கிடைக்குது, 2^6 கிடைக்குது. 2³ 2 வந்து 3 தானே மல்டிபிள் பண்ணணும். 2 × 2 × 2ன்னு 8. அப்போ 8. 3னா 3யை 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். 3 × 3 × 3 × 3 3 9 93 27 23 81 81. 2^6னா 2 பாருங்கள், 2 4 8 16 32 64. அப்போ 6 தவணை பெருக்கும்போது 64 வரும். இதுவும் 64 தான் வருது. அப்போ இதில் எது பிக்கஸ்ட் நம்பர்னா 81 தான் பிக்கஸ்ட் நம்பர். அப்போ 81 சொந்தமான யாருன்னா இந்த பாருங்கள், இவர் தான் வர்றாரு. இப்படி வந்தோம்னா இது யாருன்னா 2வது நம்பரு. 2ஆம் நம்பர் என்ன, √9. அப்போ √9 தான் இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பாருங்கள் எப்படி ஈஸியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க.
அவ்வளோதான், இன்றைக்கி உள்ளது அவ்வளோதான். நீங்கள் வந்து படிக்க வேண்டியது என்னென்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தமிழில் வந்து 10வது புக்கு வரை மட்டும் படித்தா பத்தாது, 11, 12 படிக்கணும். ரொம்ப டீப்பாக படிக்க வேணாம், மேலோட்டமாக படித்தா அது நிறைய தான் இருக்குது. இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது ஒரு 5-6 கொஸ்டின் வந்து 11th 12th வந்துடுது. அதனால் நீங்கள் என்ன சரி அது கிரேஸ் மார்க்கெலாம் கொடுப்பாரெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம படித்த வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக எழுதிடணும். அழகாக நமக்கு எது மார்க் ஈஸியாக பண்ண முடியுமோ அதை பூரா எடுத்து எழுதிடணும். இந்த நம்பர், இப்போ நம்பர் இண்டிசஸ், இந்த சர்ட்ஸ், இது பேர் சர்ட்ஸ்ன்னு சொல்கிறது, SURD சர்ட்ஸ் 9th புக்கில் இருக்குது. அதெல்லாம் 9th புக்கில் இருக்குது. இந்த மாதிரி 9th உள்ள சம்மு, இந்த மாதிரி ஒரு சம்மு இருக்குது, 2-3 சம் இருக்குது. அதையே உங்களுக்கு கேட்பாங்க. 9th புக்கு அதில் அப்படியே உள்ளது கேட்பாங்க. நீங்கள் புக்கை வந்து 9th புக்கு, 8th புக்கு, 7th புக்கு இதெல்லாம் வாங்கி படிக்கிறத வரிசையாக பார்த்துட்டே வரணும். பைஹார்ட் வாய் விட்டு சும்மா கண்ணால் பார்த்துட்டு வந்தால் எல்லாம் மனசுக்குள்ளே போயிடும். பார்க்கும்போதே தெரியும் இந்த கொஸ்டின் வந்து முக்கியமான கொஸ்டின். ஆமாம். அப்போ சயின்ஸில் வந்து பார்த்தோன்னா பிளட்டினுடைய pH வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பிளட்டு மழைநீரினுடைய pH வேல்யூ என்ன, அது என்ன, pHன்னா என்னது, pH வேல்யூன்னு சொல்கிறாங்க. ஹெச்பி கேஸ் கம்பெனி அதெல்லாம் கிடையாது. நம்ம உடம்புல வந்து அசிடிட்டி இருக்குது, பெசிடிட்டி இருக்குது. ஆசிட் அது அந்த உடம்பு சூடாக இருக்குது, உடம்பு குளிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கள, அதுதான் காரணம். உடம்பு சூடாக இருக்கிறது pH வேல்யூ அதிகமாக இருந்தால் உடம்பு சூடாகிடும். அதே அந்த அமிலத்தன்மை காரத்தன்மை உள்ளது தான் pH வேல்யூன்னு சொல்கிறது. அந்த pH வேல்யூ வந்து சுத்தமான நீரில், மழை நீரில் வந்து 7ன்னு இருக்கும் கரெக்டாக. இது தூய்மையான நீர், மழை நீர் தான் சுத்தமான நீர். அதனால் இந்த மாதிரி கேள்வி. அப்புறம் வந்து ரேடியோ கதிரியக்கம். இந்த காலத்தில் பார்த்தா கேன்சர் வியாதி வருது. அதில் அது ரேடியோ கோபால்ட்டு ஒன்று இருக்குது. அதுதான் இந்த ரேடியம், இந்த ஹீமோதெராபி பண்ணுறான்னு சொல்லுவாங்க. ஹீமோதெராபினா கரண்டு வைக்கிறதுன்னு. கரண்ட்னா இந்த ரேடியேஷன் தான். அந்த ரேடியேஷன் வந்து கோபால்ட்டு ரேடியம், கோபால்ட்டு 60 அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி இது மெடிசனல் யூசஸ் பூராமே வரும். சாதாரண மணத்தக்காளிக்கிலேயே கூட கேட்பாங்க. பீட்ரூட், கேரட்டு பூமிக்கு கீழே விளையிறது, பூமிக்கு மேலே விளையிறது. டேரிஃப் அது கேரிஃப் பயிர்கள்னால் என்ன, டேரிஃப் பயிர்கள்னால் என்ன அப்படி. இந்த மாதிரி நீ வந்து 10th 9th படித்த நம்ம படித்ததெல்லாம் வந்து சும்மா படிக்கிறதுங்கிறது படிச்சிருக்கோம். ஆனால் சில பேர் புரிஞ்சு படிச்சிருப்போம், சில பேர் புரியாமல் படிச்சிருப்போம். ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் படிச்சுன்னா உங்களுக்கு நல்லா புரியும். படித்து பாருங்கள். அரசு அலுவலராக வாங்க, முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். பாய்.